என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் நிகழ்ச்சியாக ஏன் தரப்படுகிறது என்பதற்கு பல காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அந்த நிலையில் நமது மாணவர்கள் இங்கே மகரிஷி யோகா சென்டர் காஞ்சிபுரத்திலிருந்து அதன் ஆசிரியர் எஸ் அமுதா அவர்கள் நிறைய மாணவர்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். அதிலே கவின் 5வது வகுப்பு, அச்சயாகுமார் 7வது வகுப்பு இருவர் வந்திருக்கிறார்கள். மத்தியிலே இருக்கக்கூடிய பையன் சந்திரேஷ், அவன் JGM இல் 5வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். அவன் அடிக்கடி இங்கே சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நமக்கு ஆசனங்களெல்லாம் செய்து காட்டியிருக்கின்றான். அவர்கள் இந்த இருவர்களும் சிரசாசனம் செய்ய போகிறார்கள். சிரசாசனம் செய்வதற்கு முன்னால் இந்த அர்த்த சிரசாசனத்தை செய்த பின்பு தான் செய்ய வேண்டும். அது சந்திரேஷ் அவர்கள் அழகாக செய்வார்கள். என் அருமைச் சீடர்களே, நீங்கள் இப்பொழுது சிரசாசனத்தை செய்யுங்கள். சந்திரேஷ் அவர்கள் அர்த்த சிரசாசனத்தை செய்யுங்கள். பத்மாசனத்தை எடுத்து விடுங்கள். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது, கீழே விழ ஏதுவாகும். ஆகவே மெதுவாக செய்ய வேண்டும். காலை சேர்த்துடணும். கை முட்டை தரையில் அழுத்திக்கோ. மேட்டை சரி பண்ணு. அவசரப்படாமல் செய்யணுண்டா. அப்படியே இரு. காலை பின்ன கொண்டு போனீங்கன்னா பின்ன விழுந்துடும். உனக்கு ஒரு லெவல் கிடச்சிட்டுனா அந்த லெவல்லே நிற்கணும். காலை சேரு. அப்படி வச்சுக்கோ. ஆடாத. சிரசாசனம் என்பது கிங் ஆஃப் ஆசனாஸ் என்று சொல்வார்கள். தலையாய ஆசனம், அற்புதமான ஆசனம். இந்த ஒரு ஆசனத்தை ஒரு 200 எண்ணிக்கை குழந்தைகள் செய்துவிட்டாலே நினைவாற்றல் அற்புதமாக அவர்களுக்கு கிடைக்கும். எல்லோருக்கும் நினைவாற்றல் அவசியம்தானே. வியாபாரிகளாகட்டும், அல்லது அரசாங்க அதிகாரிகளாகட்டும், அல்லது மாணவர்களாகட்டும், ஏன் பாலப்பள்ளியில் படிக்கிறவர்களிலிருந்து MBBS இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கும் நினைவாற்றல் மிக முக்கியம். அப்பொழுதுதான் அவர்கள் அதிக மதிப்பெண் பெற முடியும், வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். ஆகவே நினைவாற்றல் வேணும், பலவிதமான அற்புதமான சக்திகள் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சிரசாசனத்தை செய்தே ஆக வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே தலையை வச்சு எடுக்காத, தலையை கிளவை. அப்படியே இருக்கணும் கொஞ்சம் நேரம். திடீர்னு தலையை தூக்கக்கூடாது. அந்த திடீர்னு தூக்கணும்னா என்ன ஆகும்னா, தலை நிமிரும் போது அப்படியே நமக்கு ஒரு கிடினஸ் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் தலையை கீழே வச்சு மெதுவாக இந்த சிரசாசனம் செய்வதற்கு முன்னால் இந்த அர்த்த சிரசாசனம் செய்யணும். இந்த அர்த்த சிரசாசனம் செய்து ஒரு மாதம் 15 நாள் கழித்து சுவர் ஓரமாக இந்த சிரசாசனத்தை செய்ய வேண்டும். அது யாராவது ஒரு ஆள் உதவி செய்து ஒரு காலை தூக்கி இன்னொரு காலை அவராக தூக்க வச்சு சுவர் ஓரமாக இந்த சிரசாசனத்தை செய்த பின்புதான் அதை விட்டுப்புற ஒரு அடி தள்ளி வந்து சிரசாசனத்தை செய்ய வேண்டும். யாராவது 2 காலை கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தா அந்த சிரசாசனம் செய்யக்கூடிய தன்மை ஒரு 2 மாதத்தில் வந்துடும். அதனால் நம்ம தனியாக சிரசாசனம் செய்தாலும் ஒரே பலன்தான். அதனால் சுவர் ஓரமாக செய்தாலும் ஒரே பலன்தான். குண்டாக இருப்பவர்கள், மிகவும் பருமனாக இருப்பவர்கள் சுவர் ஓரமாக பழகித்தான் அவர்கள் தனியாக வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பலன் முழுமையாக கிடைக்கும். இல்லைன்னா கீழே விழுவதற்கு ஏதுவாகும். மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே உட்காரு. இப்பொழுது வஜ்ராசனத்தில் உட்காரு. தலையை அப்படியே முன்னும் ஆட்டு. அப்படி தலையை அப்படி முன்னும் பின்னும். மெதுவாக தலையை முன்னும் ஆட்டினா நாடி நெஞ்சை தொடணும். அப்படியே
இப்பொழுது தலையை பக்கவாட்டில் திருப்பி இப்படி கொஞ்சம் அப்படி லெஃப்ட் அண்ட் ரைட். பிளட் பூரா கழுத்துக்கு வர்ற காரணத்தினால கழுத்து ஒரு இறுக்கம் கிடைக்கும். அந்த இறுக்கத்தை நம்ம சரி செய்வதற்கு கழுத்தை முன்னும் பின்னும் பக்கவாட்டில் ஆட்ட வேண்டும். சரி, இப்போ என் பக்கமாக திரும்புங்க. இப்போ நீ அர்த்த சிரசாசனம் பண்ண, அவங்க 2 பேரும் சிரசாசனம் மெதுவாக பண்ணணும், கீழே விழாமல் பார்க்கணும். பண்ணு, மெதுவாக பண்ணு, அவசரப்படாத, அவசரப்படாமல் பண்ணு. அப்படியே இரு, காலை சேர்த்துக்கோ, ஆடாத, தலையை இறுக்கி பிடிச்சிக்கணும். கையை தரையில் முட்டை அமுக்கிட்டேன்னா ஒரு பேலன்ஸ் கிடச்சிரும். ஜீரணக்கருவிகள் அப்படியே மாற்றப்படுகிறது. பிளட்டு கீழே இறங்கி ஜீரணக்கருவிகளுக்கு வருகிறது, ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு வந்து விடுகிறது, புலன் உறுப்புகளுக்கான கண்ணு மூக்கு காது வாய்க்கு வந்து விடுகிறது. அப்படியே மூளைக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் கிடைக்குது. நினைவாற்றல் வந்தே ஆக வேண்டும். பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்றவர்களெல்லாம் இந்த ஆசனத்தை செய்திருக்கிறார்கள். மெதுவாக கீழே இறக்குங்கள், நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். முன்னப்போ அப்படியே தலையை கொஞ்சம் முன்ன ஆட்டு, சைடில் ஆட்டு. தம்பி நீ இன்னும் கொஞ்சம் முன்னப்போ, நீ முன்னப்போப்பா. தலையை முன்ன ஆட்டி, சைடில் ஆட்டு. என் அருமை பெரியவர்களே, சிரசாசனம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லோரும் செய்ய வேண்டும். சில பெண்கள் மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாது என்பார்கள். கிடையாது, மாதவிடாய் காலங்களிலும் செய்யலாம். சமயச் சடங்குகளுக்கு வேண்டால் அது செய்யாமல் இருக்கலாம், கோயில்களுக்கு போகாமல் இருக்கலாம். உடலை பேணுவதற்காக உள்ளவர்கள் மாதவிடாய் காலங்களிலும் இந்த சிரசாசனம் போன்றவர்களை செய்யலாம். அதில் எந்த தங்கு தடையும் கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே படிப்படியாக செய்ய வேண்டும். அர்த்த சிரசாசனம் சோறு ஓரமாக, அதுக்கப்புறம் யாராவது துணை கொண்டு ஒவ்வொரு அடியாக தள்ளி வரணும். அப்படி படிப்படியாக செய்து சிரசாசனம் செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய வல்லமை அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடுநாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.